வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, குரு பகவான் அமர்ந்த ராசி வரமா சாபமா? இந்த கேள்வி சிலருக்கு புதிதாக இருக்கலாம், குழப்பமாக இருக்கலாம். சிலர்கள் இது என்ன முட்டாள்தனமான கேள்வி என்று கூட நினைக்கலாம். ஜோதிடர்கள் பலருக்கு இது கோபத்தை கூட ஏற்படுத்தும் கேள்வியாக கூட இருக்கலாம். இது காரணம், குரு பகவான் அமர்ந்த இடம் சுபத்தை தருவார். குரு பகவான் இருக்கும் ராசி சுபத்துவம் பெறுகிறது. குரு பகவான் அமர்ந்ததனால் அந்த பாவகம் நன்மை பயக்கும், நன்மை செய்யும் என்ற ஒரு பேச்சு வழக்கு. அப்படித்தான் பல ஜோதிடர்கள் சொல்கிறார்கள். சிலர் அதிலிருந்து மாறுபட்டு நாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி அவர்களும் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். நாம் சொல்லக்கூடிய இந்த கருத்துகள் சாதாரணமாக உங்களுக்கு சொல்ல கிடையாது. ஒரு ஜாதகம் 100 ஜாதகம் அல்ல, 1000 ஜாதகம் அல்ல, 10,000 15,000 ஜாதகத்திற்கு மேலாக ஆய்வு செய்து அது நிரூபணமான பிறகுதான் உங்களுக்கு அந்த பலன் சரியாக இருக்கும் என்று சொல்வோம். இல்லாவிட்டால் அதை சொல்ல மாட்டோம். உதாரணத்திற்கு 100க்கு 92% அந்த ஜாதகம் பலன் தருகிறது, நாம் ஆய்வு செய்தது பலன் தருகிறது என்றால்தான் நாம் சொல்வோம், இல்லாவிட்டால் சொல்ல மாட்டோம். அப்படி குரு பகவான் அமர்ந்த ராசி வரமா சாபமா என்று ஏன் நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் என்றால், நம்மிடம் ஜாதகம் பார்க்க வரக்கூடியவர்கள் இன்றைய காலகட்டத்தில் ஜோதிடம் என்பது அவர்னஸ் ஆகி நிறைய நபர்களுக்கு நட்சத்திரம் முதல் ராசிகள் கிரகங்களுடைய பலன் சொல்லக்கூடிய அளவிற்கு கூட உள்வாங்கி இருக்கிறார்கள் ஜோதிடத்தை. அப்படி வரக்கூடியவர்கள் கேட்கிறார்கள், ஐயா, குரு அமர்ந்த பாவகம் சிறப்பாக இருக்கும், குரு எனக்கு 2ல் அமர்ந்திருக்கிறார், 4ல் அமர்ந்திருக்கிறார், ஆனால் எனக்கு பலன் இப்படி நீங்கள் சொல்கிறீர்கள், இப்படி எனக்கு நடக்கிறது நிகழ்வுகள், இதை எப்படி நான் எடுத்துக்கொள்வது என்று வருகிறார்கள். இதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள அனைவரிடத்திலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஆலய பணிகள், இறை தொண்டு என்று சொல்லக்கூடிய ஹோமம் வளர்ப்பது, வேள்வி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறும் புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெறும், உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கப்பெறும் என்பதில் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். எனவே உறவுகளே, எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் முதலில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம். வாங்க உறவுகளே. குரு பகவான் அமர்ந்த ராசி வரமா சாபமா? சிம்பிளா சொல்றேன், நல்லதா கெட்டதா, அவ்வளவுதான் விஷயம். குரு பகவான் அமர்ந்த ராசி நல்லது தருமா, கெட்டது தருமா, அவ்வளவுதான் விஷயம். வரமா சாபமா என்பதெல்லாம் தவிர்த்துருவோம். குரு பகவான் அமர்ந்த ராசி நல்லதை தருவாரா, கெட்டதை தருவாரா, அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? சரி. இப்போ ஒருவருக்கு குரு பகவான் 2ல் அமர்ந்திருந்தால் அவர் என்ன பலனை தருவார் என்றால், பொதுவாக ஜோதிடர்கள் சொல்வது,
தனப்பிராப்தம் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். 2லேயே குரு பகவான் தனக்காரகன் அமர்ந்து விட்டார். உங்களுக்கு பஞ்சம் இருக்காது. பொருளாதாரத்திற்கு சிறப்பாக இருப்பீர்கள். பணவரவு கையில் இருந்து கொண்டே இருக்கும். இது போன்ற பலாபலன்களை எல்லாம் உங்களுக்கு சில ஜோதிடர்கள் சொல்லியிருப்பார்கள். நீங்கள் கேட்டிருக்கலாம். படித்து கூட இருக்கலாம். பத்திரிகையிலும் இது போலெல்லாம் வரும். வலைதளங்களில் இந்த பொது ஊடகங்கள் என்று சொல்லக்கூடிய இதில் கூட நீங்கள் நிறைய பார்த்திருக்கலாம், படித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். அப்போ இது பலன் உண்மைதானா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் 2ல் குரு பகவான் அமர்ந்தவரிடம் நீங்கள் அதை கேட்டு பாருங்கள். அப்பொழுதுதான் தெரியும் அவர் என்ன சொல்லுகிறார் என்று. தனப்பிராப்தம் எனக்கு சூப்பராக இருக்கிறது என்று சொல்கிறாரா, அல்லது என்னத்த தனப்பிராப்தம் என்னத்த ஒன்றும் அப்படின்னு சொல்லி இழுக்கிறாரா, அல்லது சிரமத்துடன் சொல்கிறாரா, தனப்பிராப்தம்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா என்று நீங்கள் தெரிந்துக்க வேண்டுமென்றால் 2ல் குரு பகவான் அமர்ந்த இடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த 2ல் குரு பகவான் அமர்ந்தால் இவருக்கு கிடைக்கப்பெறும் பலன்கள் நிறைவாக கிடைக்குமா என்றால் இல்லை, கிடைக்காது. அதுதான் நாம் கண்டறிந்த ஆய்வு. காரணம் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், குரு பகவான் அமர்ந்த இடத்தை கெடுத்து விடுகிறார். அமர்ந்த பாவகத்தை, அமர்ந்த ராசியை, அமர்ந்த வீட்டை கெடுத்து விடுகிறார். பாதிப்புக்குள்ளாகுகிறார். அதைத்தான் சொல்கிறேன். 2ல் அமர்ந்தால் 2ஆம் பாவகம் பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய பாவகம். அங்க பொருளாதாரத்தை சிதைக்கிறார். பொருளாதாரத்தில் ஏதேனும் குறைபாடு வைக்கிறார். பொருளாதாரத்தினால் சிக்கலை ஏற்படுத்துகிறார். கொடுத்தது போல் கொடுத்து அதனால் பிரச்சனையை ஏற்படுத்துகிறார். இப்படி ஏதேனும் ஒரு குறைபாட்டையோ, தொந்தரவையோ அல்லது இழப்பையோ இந்த குரு பகவான் 2ல் அமர்ந்ததால் இதை செய்கிறார். நான் சொல்வது நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். தனித்த குரு பகவான் தனித்து அமர்ந்திருந்தால் எந்த கிரகமேனும் பார்க்கக்கூடாது, எந்த கிரகமேனும் இணையக்கூடாது. தனித்து அமர்ந்த குரு, தனித்து அமர்ந்திருந்த இந்த 2ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பொருளாதாரத்தை தருகிறார் என்றால் தருவார். ஆனால் அந்த ஜாதகருக்கென்று பொருளாதாரம் வேண்டும் என்னும் பொழுது அவர் அடுத்தவரிடம் வாங்கிதான் அவருடைய பொருளாதார நிலையை அனுபவித்துக் கொள்ள வேண்டும், சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற நிலையை கொடுத்து விடுவார். நன்கு புரிந்து கொள்ளுங்கள். பொருளாதாரத்தை தருவார். போதுமென்ற பொருளாதாரம், தன்னிறைவு அடையக்கூடிய பொருளாதாரத்தை கொடுப்பார். ஆனால் அவருக்கென்று பொருளாதாரம் வேண்டும் என்றால் அவர் அடுத்தவரிடம் கேட்கக்கூடிய நிலையை கொடுத்து விடுவார். இப்படி சிலருக்கு தருவார். சிலருக்கு பொருளாதாரத்தை நிறைய கொடுத்து அதை விரயமாக்கக்கூடிய தன்மையை சிலருக்கு தருவார். அது எந்த ராசி, அந்த ராசியின் தன்மை என்ன, சரம் ராசியா, ஸ்திரம் ராசியா, உபய ராசியா, நீர் ராசியா, நெருப்பு ராசியா, காற்று ராசியா, இந்த ராசிகளின் தன்மைகளை பொறுத்து அந்த பலன்கள் மாறுபடும். மொத்தத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியது ஒன்றுதான். குரு பகவான் தனக்காரகனாக இருந்து 2ஆம் இடத்தில் அமர்ந்தால் தனத்தை தருகிறார். ஆனால் அது
ஜாதகருக்கு சிறப்பான நிலையை தருமா என்றால் தராது. அதில் ஏதேனும் குறைபாடுகளை ஏற்படுத்தி தருகிறார். இதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ குரு பகவான் அமர்ந்து விட்டால் அந்த ராசி சுபத்துவம் பெறுகிறது. அந்த ராசிக்கு சுபத்தை ஏற்படுத்தி தருகிறார் என்பது சரியா தவறா என்பதற்கு விடை உங்களுக்கு கிடைத்திருக்கும். நாம் கண்டறிந்த ஆய்வுப்படி குரு பகவான் அமர்ந்த பாவகத்தையோ வீட்டையோ சிதைத்து விடுகிறார், பலவீனப்படுத்துகிறார். அதில் ஏதேனும் குறைபாடுகளை கொடுக்கிறார். இவை மூன்றில் ஏதேனும் ஒன்றை கட்டாயம் குரு பகவான் செய்கிறார். இதுதான் உண்மை. பாதிப்பை சொல்லக்கூடிய நாம் குரு பகவான் செய்யக்கூடிய நன்மையையும் சொல்ல வேண்டும் இல்லையா? இந்த குருவோடு வேறு ஏதேனும் கிரகங்கள் இணைந்து விட்டால், 2இல் லக்னாதிபதியே அமர்ந்து விட்டால், லக்னாதிபதியோடு குரு பகவான் இருந்தால், அல்லது 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி அந்த 2இல் அமர்ந்து விட்டால் என்ன யோகம் கொடுப்பார் பாருங்கள். அப்பேற்பட்ட ஒரு யோகத்தை குரு பகவான் தருவார். ஏனையா தனியாய் இருந்தால் பாதிப்பை கொடுக்கிறார், இணைந்தால் நல்ல பலன்களை தருகிறார், அதுவும் எதிர்பாராத அளவிற்கு தருகிறார். இது எவ்வாறு நாம் எடுத்துக்கொள்வது என்று கேட்டீர்கள் என்றால், குரு பகவானை பொறுத்த மட்டிலும் இணைவோடு இருக்கும் பொழுதுதான் அவருக்கு பலம் அதிகம். தனித்த குரு பலன் தராது, தனித்த குரு கெடுதல் தரும் என்ற சொல் வழக்கு ஜோதிடத்தில் ஏற்கனவே உண்டு. எம் முன்னோர்கள், ஜோதிட அறிஞர்கள், ஜோதிட ஞானிகள் சொல்லி வைத்து சென்றிருக்கிறார். எனவே குரு அமர்ந்த ராசி நல்லது தருமா கெட்டது தருமா என்றால், தனித்து குரு அமர்ந்த ராசி கண்டிப்பாக கெடுதலைத்தான் தருவார். ஏதேனும் கிரகங்கள் இணைந்திருக்க வேண்டும், அல்லது ஏதேனும் கிரகங்கள் குருவை பார்க்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது பலன் உங்களுக்கு மாறுபட்டு சுப பலனாக கொடுப்பார் குரு. இதில் மாற்று கருத்து வேண்டாம். அதேபோல் குரு பகவானின் பார்வை குரு எங்கு அமர்ந்திருந்தாலும் சரி, 3, 6, 8, 12 அசுபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தானத்தில் அமர்ந்தாலும் சரி, 1, 5, 9, 1, 4, 7, 10 என்று கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்திருந்தாலும் சரி, லாபஸ்தானம் என்னும் சொல்லக்கூடிய 11இல் அமர்ந்தாலும் சரி, குருவின் பார்வை சுபத்தை ஏற்படுத்திவிடும். இதை தெரிந்து கொள்ளுங்கள். 6இல் அமர்ந்து குரு பகவான் பார்க்கக்கூடிய ஸ்தானம் என்ன ஸ்தானம்? 6, 7, 8, 9, 10, 10ஆம் பாவகத்தை குரு பகவான் பார்ப்பார். அவர் எந்த வேலை செய்கிறாரோ அந்த வேலையே தொழிலாக அமைத்து கொண்டால் ஓஹோ என்று வருவார். குரு பகவானின் பார்வையால் கிடைக்கப்பெறும் அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான யோகம். 6இல் குரு அமர்ந்து எந்த பாவகத்தை பார்ப்பார்? தன்னுடைய விசேஷ பார்வையாக 6, 7, 8, 9, 10 10ஆம் பாவகத்தை தன்னுடைய விசேஷ பார்வையால் பார்க்கும் பொழுது 6 வேலை செய்வது, 10 தொழிலை செய்வது. எந்த வேலையை செய்கிறோமோ அந்த வேலையை தொழிலாக அமைத்து அதில் ஓஹோ என்று புகழடையச் செய்யக்கூடிய ஒரு நிலையை குரு பகவான் தந்து விடுவார். குரு பகவானை பொறுத்தமட்டிலும் அமர்ந்த பாவகத்தை காட்டிலும் அவர் பார்க்கும் பாவகத்திற்கு பலம் அதிகம், சுபத்துவம் அதிகம், சிறப்பு அதிகம். எனவே குரு பகவானின் ஒரு அளப்பரிய விஷயத்தை இன்று நாம் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.